போதும் சிவா. எனக்காக நீ பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டதெல்லாம் இதுக்கு மேலே அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இப்ப நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். எனக்கு அந்த சக்திய சுத்தமா பிடிக்கல சிவா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சதுனாலதான் உன்னை அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை அவளை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தனா இந்த கல்யாணத்தையே நான் நடத்திருக்க மாட்டேன்பா. ஆனா நீ பிடிச்சிருக்கன்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட. எந்த ஒரு தாயும் தன் மகன் சந்தோஷத்தை தானே பாப்பா. எனக்கு சுந்தர விட நீதான்ப்பா முக்கியம். நான் எப்படிப்பா உன் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க முடியும்? அதனாலதான் நீ அந்த சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். எப்ப நீ அவ கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே முழுசா அவளை நான் என் மருமகளை ஏத்துக்கிட்டேன். இப்ப வரைக்கும் நான் அவளை என் வீட்டோட மூத்த மருமகளை தான் நினைக்கிறேன். ஆனா அவ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கா. பால்ல நான் விஷம் கலந்துட்டேன்னு சொல்லி என்ன போலீஸ்ல மாட்டி விட பார்த்தா. சரி, அது கூட பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப என்ன கத்தியில குத்தி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டா. இது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். எதுக்கு தெரியுமா? எல்லாம் உனக்காக தான் சிவா. நான் கஷ்டப்பட்டாலும் நீயும் அவளும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சு என் கஷ்டங்களெல்லாம் நான் மறைச்சிட்டேன்பா. எந்த ஒரு அம்மாவும் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி தான் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பா. அததான்ப்பா நானும் செஞ்சேன். என் பையன் சிவா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனாலதான் அந்த சக்தி பண்ணதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா உனக்கே அவளை பிடிக்கலங்கிறப்போ இனிமே நான் பொறுத்துக்கவே மாட்டேன்பா. உனக்கு அம்மா நான் இருக்கேன். அந்த சக்தியை நீ விட்டுட்டு வந்துடு சிவா. எப்படிம்மா விட்டுட்டு வர முடியும்? சக்தி என் மனசு பூரா நிறைஞ்சு இருக்கா. ஆமா சிவா, அந்த சக்தி இனிமே நம்ம வீட்டுக்கு வேணாம்ப்பா. டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டோம். டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவளை அவ வீட்டுக்கு அனுப்பிடலாம்ப்பா. நீ எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும். அதான்ப்பா எனக்கு வேணும். ஐயோ, இந்த மிஷினை ஆஃப் பண்ணி வச்சிருக்காளே கடங்காரி டாக்டர். கரண்ட் பில்ல மிச்சம் பண்றதுக்கு இப்படி மிஷினை ஆஃப் பண்ணி வச்சிருக்காளே. சிவா மட்டும் இதை பார்த்தானா 1000 கேள்வி கேட்பானே. எப்படியாவது இதை ஆன் பண்ணி விட்டுறணும். எப்படி இதை ஆன் பண்றது? ஐயோ, இதை அவன் பார்த்து கேட்கறதுக்குள்ள ஆன் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஐயோ, எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியலையே. சிவா, ஆரம்பத்துல இருந்தே அந்த குடும்பத்தையே எனக்கு பிடிக்கல. இந்த சுந்தர் பையனாலதான் அந்த வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னைக்குமே நாயை வைக்க வேண்டிய இடத்துல தான்ப்பா வைக்கணும். பாவம்னு பக்கத்துல வச்சோன்னா
அது அதோட புத்தியை தானப்பா காட்டும். அது நாய் மேல உள்ள தப்பு இல்லப்பா. ஏன்னா அதோட குணம் அப்படி. அத பக்கத்துல வச்சுக்கிட்ட நம்ம மேலதான் தப்பு. ஐயோ தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றது? அது மாதிரிதான் நம்ம தகுதிக்கு கீழே பொண்ணு எடுத்தது நம்ம தப்பு. அதனாலதான் அவ புத்திய காட்டிட்டா. சரி சிவா, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துடு. சிவா, அவ நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே செஞ்சிடலாம். நீ என்னப்பா சொல்ற? சொல்லு சிவா. என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுப்பா. இது உன் வாழ்க்கை. உன்னை சந்தோஷமா வச்சுக்கதான் நான் கேக்குறேன். சொல்லுப்பா. அம்மா கேக்குறேன்ல, சொல்லுப்பா. சொல்லுப்பா. அம்மா, யாரு என்ன சொன்னா என்னம்மா? எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். சுச்சி இங்க இருக்கு. அம்மா, ஐயோ அம்மா, சுமித்ரா, அம்மா, அம்மா, என்னாச்சும்மா? அம்மா, ஐயோ என்னம்மா? அம்மா, 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 என்னம்மாச்சு? டாக்டர், டாக்டர். அம்மா, ஓ, மேடம் பெர்ஃபார்ம் பண்றாங்களா? டாக்டர், டாக்டர். என்னாச்சு சிவா? தெரியல டாக்டர், திடீர்னு அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இப்படி துடிக்கிறாங்க? அம்மா, சிவா, அவங்க ஷாக் ஆகுற மாதிரி நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல டாக்டர், நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. கொஞ்சம் பாருங்க டாக்டர். சரி சரி சிவா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. அம்மா, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, ஐயோ ப்ளீஸ் சிவா, கொஞ்சம் வெளியே இருங்க. அம்மா, ஐயோ அம்மா, என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா. ஐயோ சுமித்ரா. மேடம், சிவா போயாச்சு, நீங்க ரிலாக்ஸ் ஆகலாம். மேடம் எந்திரிங்க மேடம். மேடம் என்னமாச்சு உனக்கு? என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ தெரியலையம்மா, நல்லா தான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி துடிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் கூட சிவாவை ஒத்துக்க வைக்க இப்படி நடிக்கிறான்னு நினைச்சேன். இப்படி நிஜமாவே திடிக்கிறாளே. ஐயோ டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர். மேடம் இங்க பாருங்க. மேடம் எந்திரிங்க மேடம். ஐயோ சுபத்ரா, 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 என்னமாச்சு உனக்கு? ஐயோ சுபத்ரா. எந்த லூஸ் இந்த மிஷின் ஆன் பண்ணுச்சு? ஏன் டாக்டர், நான் தான் ஆன் பண்ணேன். ஏற்கனவே அது ரிப்பேர்ல இருந்துச்சு, அதை எதுக்கு நீங்க ஆன் பண்ணீங்க? ஐயோ இல்லம்மா, எல்லா மிஷினும் ஆன்ல இருந்தது, இது மட்டும் தான் ஆஃப்ல இருந்துச்சு. சிவா பார்த்தா சந்தேகப்படுவான்னு தான் நான் ஆன் பண்ணி விட்டேன். இன்னும் 5 நிமிஷம் இப்படியே விட்டுருந்தா பர்மனண்டா உங்க பொண்ணு ஐசியூல இருக்க வேண்டியதுதான். ஐயோ எத்தனை முறை உனக்கு சொல்லிருக்கேன், காரியத்தை முடிக்கலனாலும் சொதப்பாம இருன்னு. ஏமா இப்படி பண்ற நீ? சாரிம்மா. ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேளு. இன்னொரு தடவை இங்க இருக்கிற எதையாவது தொட்டேன்னு வச்சுக்க, நானே உன்னை கொன்னுடுவேன். அம்மா, நீ செஞ்சதுலயும் ஒரு நல்லது இருக்குமா? என்னம்மா அது? எனக்கு இப்படி ஆனதுனால சிவா ரொம்ப பயந்து போயிருக்கான். அதனால இப்ப போய் சக்தி கிட்ட அவன் லவ்வ பத்தி எதுவும் சொல்ல மாட்டான். இத வச்சுதான் அவனை நம்ம லாக் பண்ணணும். அம்மாடி, நீ ஒண்ணு கவலைப்படாத. எவ்வளவு சிரமனாலும் பரவாயில்ல, இந்த மிஷினை நம்ம விலைக்கு வாங்குறோம், வீட்டுக்கு கொண்டு போறோம். உன் கையில கனெக்ஷன் கொடுத்து நீ சிவாவை எப்பெல்லாம் ஒத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் இதை நான் ஆன் பண்ணி விட்டுறேன். ஆமா, அப்படியே நீ ஒரேடியா மேல அனுப்பிச்சிரு. ஏமா இப்பதானே
ஏடா கூடமா பண்ண இது பத்தலையா உனக்கு? நீ ஒரு மெஷினையும் வாங்க வேணாம். நானே சிவா முன்னாடி நடிச்சு அவனை எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறேன். நீ வாயை மூடிட்டு பேசாம இரு, அது போதும் எனக்கு. பில்லு ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு. நீங்க டாக்டருக்கு சைன் பண்ணிக்கோங்க. சுபத்ராங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல ஐசியூல இருக்காங்க? இருக்காங்க. ஐசியூலையா? சக்தி வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி ஃபோன் பண்ணுவோம். ஏய் எங்கடி இருக்கா? சக்தி, நான் ஹாஸ்பிடல் வந்துட்டேன். ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வரேன். சக்தி, என்னடி ஆச்சு? அத பத்தி இங்க பேச வேண்டாம், வா சொல்றேன். என்னடி ஆச்சு? என்னென்னமோ நடந்து போச்சு. அத்தா, அத்தா விடுங்க அத்தா. அத்தா, தப்பா ஏதாவது நடந்துட்டு விடுங்க அத்தா. நீ செத்தால பரவாயில்ல, ஒரு தாலி அறுக்காம விட மாட்டேன். அத்தா ப்ளீஸ் அத்தா, விடுங்க அத்தா. அத்தா விடுங்க. என்னடி இப்படி பண்ணிட்ட? என்னென்னடி பண்ண சொல்ற? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. சாரி சக்தி, என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு போய் இப்ப நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டியேடி. பரவாயில்ல விடுறி, நீ என்ன வேணும்னா செஞ்ச. இல்லடி, இப்பவே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்ண போற? இப்பவே சிவா சார் கிட்ட போய், நான் ரஞ்சித் இல்ல கங்கா, உங்களையும் சக்தியும் சேர்த்து வைக்க போய் தான் இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல போறேன். ப்ளீஸ் கங்கா, இந்த நேரத்துல போய் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அவர் அதெல்லாம் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்லடி. நீ இப்ப போய் இதெல்லாம் சொன்னா அவர் இன்னும் டென்ஷன் தான் ஆவாரு. இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் வீணா போயிடும்டி. இப்ப மட்டும் என்னடி எல்லாம் தலைகீழா தானே மாறி போச்சு. பரவாயில்லடி, அது சரி பண்ணிக்கலாம். ஆனா இப்ப போய் நீ தான் கங்கான்னு சொன்னா பிரச்சனை பெருசா தாண்டி ஆகும். அது மட்டும் இல்ல, அந்த பாட்டி வேற என் மேல கொலை வெறியில இருக்கு. அது இதான் சமயம்னு பிரச்சனை பெருசா ஆக்கிடும். அதனால நீ இங்கிருந்து கிளம்புறதுதான் சரி. அப்புறம் நீ இனிமே ரஞ்சிதா நடிக்க வேண்டாம். ஏன்? இல்லடி, இனிமே அவரு ரஞ்சித்தை பார்த்தாலே பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லி உன்னை ஏதாவது பண்ணாலும் சொல்றதுக்கு இல்ல. அதனால இனிமே நீ ரஞ்சித் கேட்டப்பெல்லாம் போடவே வேண்டாம். சரி, வீட்ல எல்லாரும் ரஞ்சித் எங்கன்னு கேட்டா என்னடி பண்ணுவ? இருக்கிற பிரச்சனையில உன்னை எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்படியே கேட்டாலும் நீ பாரிஸ்க்கு போயிட்டு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரிடி, நான் கிளம்புறேன். உன் அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் அதை பத்தி சொல்லல. மாமாவை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவரு பார்க்க போயிருக்காரு. சரி, சிவா சார் உன்னை எதுவும் சொல்லலையா? இல்லடி, இப்ப உள்ள சுபத்ரா என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்துதான் அவர் மனசு இருக்கும். அவர் வர வரைக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கவலைப்படாதடி, உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா சிவா சார் உன்னை புரிஞ்சுப்பாரு. நிச்சயமா உன்னை ஏத்துப்பாரு. இது நடக்கும். பாப்போம். சரி சக்தி, நீ உள்ள போ. நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். எனக்கு அந்த சக்திய சுத்தமா பிடிக்கல சிவா. உனக்கு அம்மா நான் இருக்கேன். சக்தியை விட்டுட்டு வந்துடு சிவா. நம்ம வீட்டுக்கு அந்த சக்தி இனிமே வேண்டாம்பா. டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவ நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டோம். டிவோர்ஸுக்கு அப்புறம் அவளை அவ வீட்டுக்கே அனுப்பி வச்சிடலாம். கங்காவை யாரு கட்டையால அடிச்சிருப்பா? என்ன நடந்திருக்கும்?
உணர்ந்தேன். நீ அருகில் வர வர ஆவல் அறிந்தேன் நான் என் ஆண்மையில் காவல் துறந்தேன் முன் ஜென்மம் எல்லாம் பொய் என்று நினைத்தேன். உன் கண்ணை பார்த்தேன் மெய்தானடா. உருவங்கள் எல்லாம் உடல் விட்டு போகும் உள்ளத்தின் காதல் சாகாதடி சொதப்பிடாத. ஐயோ, என்ன இவன் இவ்வளவு நடந்தும் லவ் சொல்ற மாதிரியே பாக்குறானே. எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. இப்ப என்ன பண்ணலாம்? டேய் சிவா, என்ன பாட்டி? டாக்டர் ஏதோ உன்கிட்ட பேசணுமாப்பா? பாட்டி நான் எப்ப கூப்பிட்டேன்? ஏய், என்ன காசு அதுக்கு வாங்கல, எதையாவது சொல்லி பாட சமாளி. ஆ, போடி. சரி சரி அது ஒண்ணு இல்ல சிவா, உங்க அம்மா அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. அத சொல்லதான் கூப்பிட்டேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? அம்மா, நீங்க உங்க சீனியர் டாக்டர் இருக்காரு, பெங்களூர்ல இருந்து வரணும், நிறைய செலவாகும்னு சொன்னீங்களே. இஸ் இட் ஃபைன்? சொன்னேன், பட் உள்ள உங்க அம்மாட்ட பேசினதுக்கு அப்புறமா அதெல்லாம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு சிவா. டாக்டர், ஆர் யூ ஷூர்? என்ன இவன் திருப்பி திருப்பி அதே கட்டிட்டு இருக்கான்? ஏண்டா சிவா, அதான் டாக்டரே வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, விட. இப்படி ஒரு டாக்டர் கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் சிவா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நீங்க காப்பாத்துனது எங்க அம்மாவல்ல, நான் உலகமா நினைச்சிட்டு இருக்கிற என்னோட அம்மாவை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். டே சிவா, போது விடுறா. அதான் உங்க அம்மா பொழைச்சிட்டால. நான் தான் சொன்னேன்ல, உங்க அம்மா கண்டிப்பா பொழைச்சுக்குவான்னு. இத பாருடா, யாருக்காக இல்லனாலும் உனக்காக தான்டா எமகிட்ட போராடி உங்க அம்மா ஜெயிச்சிருக்கா. பாட்டிமா, நீங்க மட்டும் உள்ள வாங்க, அவங்களுக்கு செக்அப் பண்ணணும். அப்ப நீங்களும் கூட இருக்கணும். வாங்க. அண்ணே, எவ்வளவு நேரம் நான் இப்படியே இருப்பேன்? வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே அம்மாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வானே. அது வரைக்கும் நானும் மீனாட்சி அம்மாவை பாத்துக்கிறோம். என்ன நான் யோசிக்கிற? போன சரி. ஒரு நிமிஷங்க. சக்தி, நீயும் அவரு கூட போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துரு. சக்தி, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அண்ணே, கூட்டிட்டு போன. சக்தி, போ சக்தி.